ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய பெயர் எம் அந்தோனி ராஜ். நாங்கள் ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்கள். ஆண்டவரை அறியாதிருந்த காலம். நான் இந்த அகாப்பே திருச்சபைக்கு 1996 வருடம் மே மாதம் 15ஆம் தேதி அன்று இந்த திருச்சபையில நான் கலந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த திருச்சபையின் மூலமாய் வந்து அறிந்து கொள்ளவும், அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் இந்த திருச்சபை எனக்கு மிகவும் உறுதுணையாய் இருந்தது. அது மாத்திரமல்லாமல் அருமையான பிஷப் டாக்டர் ரூபன் எம் சத்யராஜ் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான தாக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தினார். அவர் கொடுக்கிற அநேக சத்தியங்கள், போதனைகள், உபதேசங்களின் மூலமாய் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையும் கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில அநேக விதமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாங்கள் பெற்று இருக்கிறோம். அதிலே ஒரு சில காரியங்களை இந்த நேரத்தில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். விசேஷித்த விதமாய் எனக்கு திருமணம் 1994 ஆண்டில நடைபெற்றது. நான் திருமணம் ஆன பிறகு என்னுடைய மனைவியினுடைய சரீரத்தில பயங்கரமான ஒரு பலவீனம், அசுத்த ஆவி பிடித்திருந்தது. நாங்கள் எங்களாலே இயன்ற அநேக மருத்துவமனைகளுக்கு, பெங்களூரில் இருக்கிற பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கெல்லாம் நாங்கள் சென்றோம். சற்றும் குணமடையாத இருந்த நேரத்தில எங்களுடைய திருச்சபை நாங்கள் இருந்த வீட்டிற்கு பின்புறம் இருந்தது. ஆகவே எங்களுடைய திருச்சபையில, அகாப்பே திருச்சபையில எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சகோதரி லிசி அவர்கள் தான் முதலாய் இந்த திருச்சபைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய மனைவி, நான் காலையில வேலைக்கு போயிட்டு இரவு வரும் பொழுது பயங்கரமான வியாதியில, பலவீனத்தில துடித்து கொண்டிருப்பாள். அப்பொழுது என் தாய், நாங்கள் எல்லாரும் மருத்துவமனைக்கு சென்று சம்பாதிக்கிற பணத்தை எல்லாவற்றையும் அப்படியே நாங்கள் செலவழித்து தரித்திரனாய் ஆகியிருந்தோம். அப்பொழுது எங்கள் வீட்டின் பக்கத்தில் இருக்கிற ஒரு மற்ற மதத்தினர் நாங்கள் சொல்லுகிற ஒரு கோயிலுக்கு நீங்கள் போனீங்கனால் உங்கள் மனைவி சுகமாய் ஆய்விடுவார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், பரவாயில்லை, ஏசப்பா எங்களை சுகமாக்குவார் என்று சொல்லி. ஒரு நாள் எங்களை அறியாமல் எங்க அக்கா சொன்னார்கள், லிசி அவர்கள், நம்முடைய திருச்சபையில சனிக்கிழமை தோறும் காலையிலே உபவாச கூடுகை நடைபெறுகிறது. நீங்கள் கலந்து கொண்டு மனைவிக்காக ஜெபிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அழைத்து கொண்டு பொழுது, அப்பொழுது எங்களுடைய பிஷப் டாக்டர் ரூபன் எம் சத்யராஜ் அவர்கள் அந்த இடத்திலே அந்த உபவாச கூடுகையை நடத்தி கொண்டிருந்தார். அந்த கூடுகை முடிகிற வரைக்கும் நாங்கள் அமர்ந்திருந்து கடைசியில அவரும் அவரோடு அந்த உபவாச கூடுகையில கிடந்த எல்லாரும் சேர்ந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னுடைய மனைவிக்கு அப்பேற்பட்ட வியாதியிலிருந்து ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அதன் மூலமாய் இந்த அகாப்பே திருச்சபையோடும் போதகரோடும் எனக்கு, என் குடும்பத்திற்கும் ஒரு நல்ல தொடர்பு கிடைத்தது. நாங்கள் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு நாங்கள் எத்தனையோ மருத்துவமனைக்கு சென்றும் கிடைக்காத அந்த விடுதலை இந்த திருச்சபையின் மூலமாய், போதகர் மூலமாய் எங்களுக்கு கிடைத்தது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய மனைவி நல்ல சரீர சுகத்தோடு இருக்கிறார். அப்பேற்பட்ட எந்த பலவீனமும் வராமல் ஆண்டவர் பாதுகாத்தார். ஆகவே இன்னும் அநேக நன்மைகள் அகாப்பே திருச்சபை என்கின்ற தோட்டத்திலே நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். பசியார நாங்கள் ஆகாரம் புசித்திருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக போதகர் எங்களுக்கு அநேக நன்மைகளை நாங்கள் அவரிடத்திலே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில எங்கள் அருமையான போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் எங்கள் போதகருக்கு நல்ல சரீர சுகத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும், நீண்ட ஆயுசு நாட்களையும் தந்து ஆண்டவர் அவரை வழி நடத்துவார் என்று சொல்லி போதகரை நாங்கள் வாழ்த்துகிறோம்.